அவர் 10ஆம் பாவத்தை பார்க்கிறார். கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி ஸ்தானம் அப்படின்ற இடத்தையும் இந்த குரு பகவான் பாக்குறார். அப்படி இருக்கும் பொழுது இவர் தொழில் ஏதாவது முதலீடு செய்யலாமா, தொழிலை விரிவுபடுத்தலாமா, இல்ல புதுசா ஒரு தொழில் ஸ்தாபனம் அமைக்கலாமா, இல்ல புதுதா ஒரு தொழில் நம்ம மாத்தி செய்யலாமா, ஒரு சிறு தொழிலோ அது பெரு தொழிலோ அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப அவருடைய ஜனனகால ஜாதக கட்டத்திற்கு ஏற்ப அவருக்கு அந்த தொழில் எந்த மாதிரியான அமைப்பை தரப்போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்து தொழிலில் ஒரு மாற்றத்தையும் நல்லதொரு ஏற்றத்தையும் தரக்கூடிய அமைப்புல தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். இதுவரை தொழில் முடங்கி இருந்தது, தொழில வியாபாரமே இல்லை. ஏன்னா 7.5 போயிட்டு இருக்கு இல்லையா, 7.5 சனி வேற அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, பாத சனியில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய தொழில் இப்பொழுது சுமாராக இருக்கிறது, தொழில் மந்தமா இருக்கிறது அப்படின்னு நினைச்சவங்க கூட இப்பொழுது தொழிலை விரிவுபடுத்துவார்கள். தொழில் நல்ல நிலையில் அவர்களுக்கு வருமானத்தையும் வசதியையும் பெருக்கி கொடுக்கும். இல்ல தொழில் புதுசா மூடிட்டேன், நான் ஆரம்பிச்ச கடையை மூடிட்டேன், இல்ல தொழில் ஸ்தானத்தை மூடிட்டேன், ஃபேக்டரியை மூடிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க கூட இப்ப தொழிலை திரும்பவும் ஆரம்பிப்பாங்க, திரும்பவும் புது தொழில் உருவாக்குவாங்க, பழைய தொழிலை திரும்பவும் புதுப்பிப்பாங்க. அந்த மாதிரியான அத்தனை விஷயங்களும் 10ஆம் பாவத்தை ஏற்படும் பார்க்கும் பொழுது குரு பகவானால் சுபகிரகத்தால் இந்த சுப விஷயங்கள் நடக்கும். அடுத்து